கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதில் மாநில தலைவருக்கு உடன்பாடு உண்டு. அந்த கச்சத்தீவை தாரவார்த்து கொடுத்து இத்தனை காலம் காங்கிரஸுடைய ஆட்சியில் இருந்துக்கிட்டு தனக்கு வேண்டிய மந்திரி பதவிகளையும் தனக்கு வேண்டிய எல்லா பவரையும் பெற்றுக்கொண்ட இந்த திமுக கபட நாடகம் ஆடுவது இதை குறித்து தான் தலைவர் கேள்வி கேட்கிறார். நீங்கள் உங்களை தமிழகத்தை பற்றி பேசுவதற்கான தகுதி இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கிடையாது. திமுகவும் காங்கிரஸும் முதலில் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேளுங்க. நாங்கள் தான் கச்சத்தீவை இழந்தோம், கச்சத்தீவை நாங்கள் தான் தாரை வார்த்து கொடுத்தோம். இந்த திருட்டு பசங்க இவனுங்களே கொண்டு போய் இடத்த, யாருக்கும் தெரியாத இடத்த பத்திரம் பண்ணி விற்பனை செய்துட்டு அந்த இடத்த எங்கள் தாத்தா தெரியாமல் வித்துட்டாரு, எனக்கு மீட்டு கொடுன்னு கேட்பது போல நாடகம் ஆடுவதை மாநில தலைவர் கண்டிக்கிறார். அவ்வளோ பெரிய ஈழத்தமிழர்களுக்கு தன் உயிருக்காக தனக்காக தன்னுடைய தேசத்தில் ஒரு 10 லட்சம் ஏக்கர் கூட இருக்காது, ஒரு 4 மாவட்டத்தை பிரித்து கேட்டதுக்கு கொத்து கொத்தாக 1 லட்சம் பேர் மக்களை கொலை செய்வதற்கு காரணமாகவும் ஆதரவாகவும் இருந்த இந்த இலங்கை ராஜபக்சேவோடு சேர்ந்திருந்த இந்த காங்கிரஸ் கட்சியுடைய செல்வ பெருந்தகை இதையெல்லாம் பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். இந்த திருட்டுத்தனம் அயோக்கியத்தனத்தை செய்த இந்திரா காந்தி தலைமையிலான அந்த காங்கிரஸ் இப்ப இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை திமுக சட்டமன்றத்தில் முதல்ல மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஒரு இவ்வளவு பெரிய திட்டத்தை இந்த தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்க வரக்கூடிய பிரதமரை கூட சந்திக்க நேரம் இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலின் நயன்தாராவுடைய விட்டு வளகாப்புக்கு போறதுக்கு தான் நேரம் இருக்கா? வேற எதுக்கு நேரம் இருக்கு? ஒட்டுமொத்த கிராமமே வக்ஃப் போர்டுக்கு சொந்தங்கிறான். டெல்லி பார்லிமெண்ட் யாருக்குடா சொந்தம் கேட்டா வக்ஃப் போர்டுக்கு சொந்தங்கிறான். ரயில்வே ஸ்டேஷன் வக்ஃப் போர்டுக்கு சொந்தங்கிறான். இன்னும் கொஞ்சம் விட்டா இந்தியா முதல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாமே வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் கேட்டுக்குவான். இதை ஏற்றுக்கொள்வார்களா? எப்படி ஒக்கடு வந்தா இங்க கில்லியா வருமோ, எப்படி தெலுங்குல மகேஷ் பாபு நடிக்கிறதெல்லாம் இங்க விஜய் நடிப்பாரோ, அதே போல இங்கு திமுகவுடைய ஸ்டாலின் முத நாள் ஒரு விஷயத்தை முன்னிறுத்தினால் மறுநாள் அதை விஜய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எல்லாம் பச்சை குழந்தைங்க எல்லாம் பாலை வாங்கிட்டு சாயங்காலம் பள்ளிக்கூட விட்டு வரவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு தேவையில்லாத அஃபென்ஸில் போகிறாரு. தாவாக்கா மாநாடு நாளைக்கு எத்தனை மணிக்கு அனுமதிக்கிறாங்க? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு. இப்போ 10th எக்ஸாம் முடிஞ்சா இதுவே முதல்ல அவர் தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், அக்கிரமம். எல்லா குழந்தைங்க எல்லாம் 10th எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம எல்லா தலையும் நாளைக்கு தெரிஞ்சிடும். 100 பேர் 50 பேர் அங்கங்கே குழந்தைங்க வருவாங்க. எதற்காக நடக்கலன்னு சொன்னால் எங்களுடைய தொண்டர்களை இந்த நேரத்தில் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கொண்டு தேர்வு வச்சுட்டாங்க. 10ஆம் வகுப்பு அதான் உண்மை, அதான் கண்டிப்பாக நடக்கும். தேர்வு வச்சதுனால எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு மக்கள் கூட்டம், இளைஞர் கூட்டம் வரல. இதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. என்னமோ இந்த பிரச்சனை நேற்று தான் முடிவுக்கு வந்தது போல, நேற்று தான் துவங்கப்பட்டது போல விஜய் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார். ஒரு காலத்தில் தெலுங்கு படத்தை பார்த்து நடித்த விஜய் இப்போது தெலுங்கு ஆட்சி நடக்கக்கூடிய திமுகவை பார்த்து நடித்துக் கொண்டிருக்கிறார். யார் பி டீம்ங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு DS பாண்டியராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று சட்டமன்றத்தில் கச்சத்தீவுக்கு ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. வெளியில் அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ ஆண்டுகள் மௌனமாக ஒரு விஷயத்தை இருந்துட்டு இப்போ நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, எதற்கு இப்படி ஒரு நாடகம் பண்ணணும் அப்படின்ட்டு மாநில தலைவர் பேசும்போது உள்ள பாஜகவும் சரி அதிமுகவும் சரி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எதிர்மறையான ஒரு இதாக இருக்குது. இல்லை, அப்படி இல்லை. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதில் மாநில தலைவருக்கு உடன்பாடு உண்டு. அந்த கச்சத்தீவை தாரவார்த்து கொடுத்து இத்தனை காலம் காங்கிரஸுடைய ஆட்சியில் இருந்துக்கிட்டு தனக்கு வேண்டிய மந்திரி பதவிகளையும் தனக்கு வேண்டிய எல்லா பவரையும் பெற்றுக்கொண்ட இந்த திமுக கபட நாடகம் ஆடுவது இதை குறித்து தான் தலைவர் கேள்வி கேட்கிறார். கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு மீட்க வேண்டுமா வேண்டாமா என்கிற கருத்தை கச்சத்தீவை கொண்டு போய் திருட்டுத்தனமாக காங்கிரஸ் தான் கொண்டு போய் இலங்கை கிட்ட கொடுத்துச்சு. அதற்கான ஆதாரங்களோடு பாரத பிரதமரே பேசியிருக்கிறார். நீங்கள் உங்களை தமிழகத்தை பற்றி பேசுவதற்கான தகுதி இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கிடையாது. அப்போ அந்த கச்சத்தீவை மீட்க முடியுங்கிற நம்பிக்கையில் நம்மளுடைய நிலம் கையளவு போயிருக்குங்கிற கோபத்தில் தான் பாரத பிரதமர் பேசுகிறார். மாநில தலைவருடைய கொள்கையும் அதுதான், கச்சத்தீவை நாம் மீட்க வேண்டும் என்பது தான். ஆனால் அதுக்கு பாஜக ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது தலைவருடைய எண்ணமும் கூட தான். சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் கச்சத்தீவை மீட்க வேண்டுமா, ஆமாம் மீட்கணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை தாரை வார்த்து கொடுத்து இத்தனை காலமாக திருட்டுத்தனம் செய்து அதிகாரத்தில் இந்த 11 வருடத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட 15 வருட அதிகாரத்தில் முழுமையாக பங்கில் இருந்த திமுகவும் காங்கிரஸும் தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக இப்ப திசை திருப்புவதற்காக இந்த பொய்யான விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு மாநில தலைவர். இப்ப மீட்கிறது நீங்க சொல்ற மாதிரி தேவையான ஒரு விஷயம் தான். ஆனா அந்த கோரிக்கை வைக்கப்படுறது மத்திய அரசு மேல தானே. ஆமா. அப்ப அதுக்கு நாங்க என்ன கேட்கிறோம்னா, திமுகவும் காங்கிரஸும் முதலில் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேளுங்க. நாங்க தான் கச்சத்தீவை இழந்தோம்,
கச்சத்தீவை நாங்கள் தான் தாரை வார்த்து கொடுத்தோம், அதற்கு தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு மன்னிப்பு கேளுங்க. அதாவது திமுக சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது, இவங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க, போடாமல் இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி பாரத பிரதமர் கச்சத்தீவை பற்றி கவலைப்பட்டிருப்பதால் தான் அதை பற்றி பேசுகிறார். ஒரு நாட்டின் பிரதமர் தன்னுடைய தேசத்திலிருந்து ஒரு அங்குலம் நிலம் கூட அடுத்தவங்களுக்கு போகக்கூடாதுங்கிறனால தான் வல்லரசு சீனாவே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை விட 5 மடங்கு 6 மடங்கு பலமான பொருளாதார வளர்ச்சியில் இருக்கவங்களே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த குட்டி நாடு இலங்கை கிட்ட இந்த கச்சத்தீவை பற்றியான கவலைகள் பாரத பிரதமருக்கு இருக்குது. இவனுங்க அக்ரிமெண்ட்டாக போட்டு லெட்டர் பேடாக அரசாங்கமே கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. சீனாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவங்களாம் வந்து திருட்டுத்தனமாக நம்ம அசந்த நேரத்தில் வந்து கையகப்படுத்துறது, அதை இந்திய ராணுவத்தை வைத்து நம்ம விரட்டுறோம். இவனுங்க ரெக்கார்டபுளாக ஒருத்தவங்களுக்கு பத்திரம் பண்ணி கொடுக்குற மாதிரி சொத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்தை ஆக்குப்பை பண்ணுவதை சண்டை போடுவது என்பது வேறு, ஒரு இடத்தை பத்திரம் செய்திருந்தால் வாங்குவது என்பது வேறு. அதற்கு சில சட்ட சிக்கல்கள் இருக்குது, உலக நாடுகள் பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அதை நாம் பெறதான் போகிறோம். அது பெறுவதற்கான வேலையை பாரத பிரதமர் செய்ய துவங்கிவிட்டார். ஆனால் இந்த திருட்டு பசங்க இவனுங்களே கொண்டு போய் இடத்த, யாருக்கும் தெரியாத இடத்த பத்திரம் பண்ணி விற்பனை செய்துட்டு, அந்த இடத்த எங்கள் தாத்தா தெரியாமல் வித்துட்டாரு, எனக்கு மீட்டு கொடுன்னு கேட்பது போல நாடகம் ஆடுவதை மாநில தலைவர் கண்டிக்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸும் மீட்க வேண்டும், காங்கிரஸும் திமுகவும் சாரி கேட்கணும் அப்படின்றீங்க. ஆனால் செல்வப்பிரந்தை அவர்கள் நேற்று சொல்கிறாரு, அதை வந்து கொடுத்ததுல எந்த தவறும் கிடையாது, அது சரிதான். வானம் பார்த்த பூமியாக ஒரு 272 ஏக்கர் இருந்தது, அதுதான் இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக இந்தியாவுக்கு பல லட்சம் ஏக்கரை வந்து பெற்றும் கொடுத்தார் இந்திரா காந்தி அவர்கள். சரியான விஷயம் தான் அப்படின்றார். எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றுக் கொடுத்தார்? அதற்கான ஆதாரம் என்ன? அவ்வளோ பெரிய ஈழத்தமிழர்களுக்கு தன் உயிருக்காக, தனக்காக, தன்னுடைய தேசத்தில் ஒரு 10 லட்சம் ஏக்கர் கூட இருக்காது. ஒரு 4 மாவட்டத்தை பிரித்து கேட்டதுக்கு கொத்து கொத்தாக 1 லட்சம் பேர் மக்களை கொலை செய்வதற்கு காரணமாகவும் ஆதரவாகவும் இருந்த இந்த இலங்கை ராஜபக்சேவோடு சேர்ந்திருந்த இந்த காங்கிரஸ் கட்சியுடைய செல்வப்பெருந்தகை இதையெல்லாம் பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். அவர்கள் எல்லோருமே அடுத்தவன் சொத்தை பட்டா போட்டு கொடுக்கறத ஒரு பிழைப்பாகவே இன்றைய காலம் முதல் இல்லை, அதாண்டு இந்திரா காந்தி காலத்திலேருந்தே துவங்கியிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் கச்சத்தீவு. அவர் சொல்கிறார், வானம் பார்த்த பூமியை வந்து சும்மா கொடுத்துட்டாங்களாம். ஏன் கடல் தண்ணீர் கூட தான் குடிநீராக இல்லை, அதையும் எழுதி கொடுத்துருங்களே. எதை வேண்டுமானாலும் இந்த காங்கிரஸ் கொடுத்ததற்கு ஆதாரமாக செல்வப்பெருந்தகை சொல்கிறார், நாங்கள் தான் கொடுத்துட்டோன்னு. நீ மன்னிப்பை கேளு. கொடுத்தது எங்களுடைய சொத்தை யாரை கேட்டு கொடுத்த? எங்களுடைய மீனவர்கள் இன்னைக்கு காலம் முழுவதும் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையாக இருக்கிறது. அதான் அவர் சொல்றாரு. இப்போ நீங்க சொல்ற மாதிரியே சரிதான். இன்னைக்கு மீனவர்களுக்கு அந்த பிரச்சனை இருப்பதனால தான் நாங்க வந்து மீட்டெடுத்து கொடுப்பதற்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். இத்தனை நாள் வந்து திமுகவோ காங்கிரஸோ நாங்க கொடுத்தோம் அப்படின்றத வந்து சொல்லல. இன்னைக்கு நாங்கள் கொடுத்தது, அந்த காலத்தில் அதனுடைய இது இருந்தது, கொடுத்தோம். இன்னைக்கு மீனவர்கள் வந்து வேணும்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க, நாங்க மீட்டெடுத்து கொடுக்கறத ஆதரிக்கிறோம். இந்த மீனவர் பிரச்சனை உங்களுக்கு தெரிந்து எத்தனை வருடமா இருக்கும்? 12 வருடமாக. உங்களுக்கு தெரிந்து ஒரு 25-27 வருடமா இருக்கும். எனக்கு தெரிந்து 35 வருடமா இருக்கு. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்குமான சண்டை இருந்து கொண்டு தான் இருக்குது. அதற்கு மிகப்பெரிய காரணமாக அந்த கச்சத்தீவுடைய நிலம் நமக்கு இருந்திருந்தால் நம்ம அங்கிருந்து பயணத்தை போயிருக்கலாம், அது நம்மளோட இடமா இருந்திருக்கணும். நம்மளுடைய கோரிக்கையை நம்ம சொல்கிறோம். வலிமையான காங்கிரஸ் அரசாக இருந்த காங்கிரஸ் அரசு என்னமோ இன்னைக்கு நேற்று மட்டும்தான் மீனவர் வந்து இலங்கைக்கு போனால் பாதிக்கப்படுவது போலவும், இதற்கு முன்னாடி எந்த பாதிப்புமே இல்லாத மாதிரியான ஒரு பொய் மூட்டையை இந்த திமுகவும் காங்கிரஸும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இந்த 11 ஆண்டு காலத்தில் மட்டும்தான் இலங்கை மீனவர்களுக்கான துப்பாக்கி சூடு குறைந்திருக்கிறது. ஏதோ 1 பேரோ 2 பேரோ மட்டும்தான் நடந்திருக்கு. அதற்கு முன்னால் 10 வருட காலங்களில் நூற்றுக்கணக்கான பேர் துப்பாக்கி சூடு நடத்தி கொல்லப்பட்டனர். இந்த அபாயமான விஷயத்துக்கு அன்னைக்கு இருந்த சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் கூட்டணியில் இருந்த இந்த கருணாநிதியும் காரணம். இன்னைக்கு என்னமோ பிரச்சனை, இன்னைக்கு தான் மீனவர்கள் கச்சத்தீவை பற்றி என்று பிரதமர் வாய் திறந்து பேசினாரோ அதற்கு பின்னால் எல்லா காங்கிரஸுடைய ஒட்டுமொத்த அயோக்கியத்தனமும் காங்கிரஸும் திமுகவும் தமிழக மக்களுக்கு செய்த துரோகம் மக்களுக்கு வெளிப்பட்டு போச்சு. உடனே அதுக்காக எதையோ ஒரு மூவ்மெண்ட்டை பிரதமர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நாமளும் இதுக்கு ஆதரவு கொடுப்போம். நாளைக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஜல்லிக்கட்டை இவங்களே எப்படி தடுத்து விட்டு ஆதரவு கோரி சண்டை போட்டார்களோ, அதுபோல் ஒரு மீத்தேனுக்கு எப்படி இவங்களே கையெழுத்து போட்டுட்டு இது வேண்டாம்னு சண்டை போட்டாங்களோ, எல்லா விஷயத்திலையும் இந்த திமுகவும் காங்கிரஸும் தொடர்ந்து சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை கேலிக்கூத்தாகவும் தமிழக மக்களை ஒரு முட்டாளாகவும் தான் ஆக்கிட்டு வர்றாங்க. இதுக்குத்தான் மாநிலத்தினர் கண்டனம் தெரிவித்தார். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பது எங்களுடைய உரிமை, ஆனால் அதை எப்படி மீட்க முடியும்னா சண்டை போட்டு மீட்க முடியாது. ஏன்னா இவன் ரெக்கார்டபிளாக எழுதி கொடுத்துருக்கான். பத்திரமாக பதியப்பட்ட ஒரு சொத்தை மீட்பதற்கு சட்ட உரிமைகளை போட்டு உலக நாடுகளில் பேசி தான் அதை வாங்க முடியும். ஒரே நாளில் பாரத பிரதமரால் செய்ய முடியாது. இந்த திருட்டுத்தனம் அயோக்கியத்தனத்தை செய்த இந்திரா காந்தி தலைமையிலான அந்த காங்கிரஸ், இப்போ இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை திமுக சட்டமன்றத்தில் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கணும். நாங்கள் செய்து விட்டோம், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம், தமிழக மக்களுக்கு நாங்கள் துரோகம் தான் பண்ணோம், பாரத பிரதமர் இதை மீட்டு தர வேண்டும் என்று கேட்கணுமே தவிர சட்டமன்றத்தில் இவன் ஆர்டர் போடுற அளவுக்கு இவன் செய்த திருட்டுத்தனத்தை எல்லாவற்றையும் பாஜக பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? கச்சத்தீவு அவங்க ஒருவேளை நாங்கள் அந்த இடத்துல ஆதரவு கொடுக்காம வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 சட்டமன்ற உறுப்பினரும் இவங்களுடைய பிளான் என்னன்னா நாளைக்கு கச்சத்தீவு வந்து வேண்டாம் பிஜேபி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க.
கச்சத்தீவு வேண்டும் என்பதில் பாஜகவுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. கச்சத்தீவு வேணும். ஆனால் அதை கொண்டு போய் திருட்டுத்தனமாக எழுதி கொடுத்த காங்கிரசும் திமுகவும் மக்கள் மன்றத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. பாரத பிரதமர் அவர்கள் வரப்போறாரு அப்படின்ற உதயநிதி அவர்கள்ட்ட கேள்வி வைக்கும்போது பிரதமர் வரும்போது முதலமைச்சர் இங்கே இல்லை, அலுவல் வேலையாக ஊருக்கு போறணும், தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பிரதமரை மீட் பண்ணுவார், இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கும் வந்து ஒரு எதிர்ப்பு என்ன வருதுன்னா, பிரதமர் அவர்கள் வரும்போது ஸ்டாலின் அவர்கள் ஏன் இல்லை, அவர் நேரில் பேசியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஒரு நாட்டின் பிரதமரை ஒவ்வொரு முறை வரும்போதும் ஜெகன்மோகன் ரெட்டி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் இல்லை. அவர் முதலமைச்சராக இருக்க போது மம்தா பானர்ஜி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி எதிரானவர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி கூட நாட்டுக்கு பிரதமர் தன்னுடைய தலைமையகத்துக்கு வரும்போது பிரதமரை சந்திப்பது என்பது மக்கள் ஜனநாயகத்திற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இதில் காங்கிரஸ், பிஜேபி, திரிணாமுல் காங்கிரஸ், பிஜேபி இந்த ஆக்டிவிட்டிஸ் இதில் கிடையாது. ஒரு நாட்டின் பிரதமர் நம் மண்ணிற்கு வருகிறார். நாம் மதிப்பளிக்க வேண்டிய சட்டத்திட்டத்தோடு கூடிய முதலமைச்சராக நாம் பொறுப்பில் இருக்கிறோம். அப்போ ஒருவேளை முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போக முடியாததுக்கு ரியலான காரணங்களே கூட இருக்கலாம். ஒரு உண்மையான காரணங்களாக கூட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அப்படி ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இன்று துணை முதலமைச்சராக நான் தான் அடுத்த கட்சிக்கு தலைவர்னு சொல்லக்கூடிய, நான் தான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் சொல்லக்கூடிய உதயநிதி போய் பார்க்கறதுனால ஒன்று கெட்டு போகிறது கிடையாது. இதில் என்ன ஈகோ? நீ தானே போய் 6 மாதத்துக்கு முன்னாடி வீட்டு வாசலில் காத்து கடந்து பிரதமரையும் அமித்ஷாஜியும் சந்திச்சுட்டு வந்தீங்க. அப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி டெல்லிக்கு போய் தேடி காத்துட்டு வந்தீங்களா? கேட்டால் நாங்கள் மக்கள் குறைகளுக்காக நாங்கள் போனோம், வீடு தேடி போகணும்னு சொன்னார் இதே உதயநிதி. தலைவர் வருகிறார், ஒரு மிகப்பெரிய திட்டத்தை திறந்து வைத்து வருகிறார். பாம்பனுடைய பாலத்தை, புதிய பாலத்தை உருவாக்கி அதை மக்களுக்கு அர்ப்பணிக்க வருகிறார். அது ராமநாதபுரம் பகுதி மக்களுக்கு, ராமேஸ்வரம் பகுதி மக்களுக்கு, சுற்றி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கே அந்த திட்டம் வந்து ஒரு பயன்பெறக்கூடிய திட்டம். ஒரு இவ்வளோ பெரிய திட்டத்தை இந்த தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்க வரக்கூடிய பிரதமரை கூட சந்திக்க நேரம் இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலின் நயன்தாராவுடைய விட்டு வளகாப்புக்கு போகிறதுக்கு தான் நேரம் இருக்கா? வேறு எதுக்கு நேரம் இருக்குது? அப்போ தமிழ்நாடு மக்கள் என்ன முட்டா பசங்களா? நயன்தாரா வளகாப்புக்கு போகிறதா இருந்தால் இன்றைக்கி நைட்டே போயிடுவாங்க, நாளைக்கு காலையில் இன்னொரு நடிகை கல்யாணம்னா நாளைக்கு காலையில் போயிடுவாங்க. நாட்டின் பிரதமர் வந்தால் எங்களுக்கு நேரம் இருக்காது. இந்தியாவின் பிரதமரை, ஒரு துணிவான நேர்மையான பிரதமரை வரவேற்க துணிவில்லாத ஒரு பேடித்தனமான துணை முதலமைச்சராகவும் தமிழக முதல்வர், துணை முதல்வர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அச்சப்பட்டு தங்கம் தென்னரசை அனுப்புகிறார்கள். இதுதான் உண்மை. அவரை சந்திப்பதற்கு திராணி இல்லை அவங்களுக்கு. சட்டமன்றத்தில் வந்து கச்சத்தீவு பிரச்சனை நடக்கும்போது நாடாளுமன்றத்தில் வந்து வக்பு திருத்த சட்டம் வந்து நடக்குது. நேற்று 8 மணி நேரம் அதனுடைய இது பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கான அந்த உரிமை வந்து பறிக்கப்படுது. இப்போ அறநிலையத்துறையை வந்து மந்திரி ஒருத்தர் இருக்கும்போது அதை வந்து இந்துக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, அறநிலையத்துறை நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் இஸ்லாமியர்கள் மேலே வந்து வக்பை திணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, வக்பு போர்டு வாரியம் யாருக்கு ஆதரவாக? ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நடந்துகிட்டு இருக்கா? வக்பு போர்டு வாரியத்தை வெகு காலமாக பல லட்சம் கோடி ரூபாய் சொத்தை இஸ்லாமியர்களுடைய அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சில 100 பேர் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக காங்கிரசுடைய பல சொத்துக்கள் வக்பு போர்டு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள். காங்கிரஸ் ஏழை இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை காங்கிரஸ்க்கு எழுதி கொடுக்க சொல்லி யாரும் கேட்டாங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை ஆரம்பமானதுக்கு முதல் காரணமே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் என்கிற கிராமத்தில் ஒட்டுமொத்த கிராமமே வக்பு போர்டுக்கு சொந்தங்கிறான். டெல்லி பார்லிமெண்ட் யாருக்குடா சொந்தம்னு கேட்டால் வக்பு போர்டுக்கு சொந்தங்கிறான். ரயில்வே ஸ்டேஷன் வக்பு போர்டுக்கு சொந்தங்கிறான். இன்னும் கொஞ்சம் விட்டால் இந்தியா முதல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாமே வக்பு போர்டுக்கு சொந்தம்னு கேட்டுக்குவான். இதை ஏற்றுக்கொள்வார்களா? யாருங்க இந்த பூனைக்கு மணி கட்டுறது? வக்பு போர்டு வாரியத்தால் யார் பாதிக்கப்பட்டார்? இப்படி தான் முத்தலாக் தடை சட்டத்தை சொன்னார்கள். முத்தலாக் தடை சட்டத்தை பாரத பிரதமர் அறிவிப்பு கொடுத்தால் இந்திய இஸ்லாமியர்களுடைய இறையாண்மை பாதிக்கப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இஃப்தான் நோன்பு விருந்திற்கும் புதுக்கோட்டையில் நடந்துச்சு இர்ஃபான் நோன்பு விருந்து. ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அத்தனையும் இஸ்லாமிய சகோதரிகள். ஒவ்வொரு இஸ்லாமிய தந்தையும் சொல்கிறாரு, என்கிட்ட 3 பெண் 4 பெண் இருக்குது, ஈஸியாக இவங்க மத அமைப்புகளை வைத்துக்கொண்டு தலாக்குங்கிற சட்டத்தின் மூலமாக எங்களுடைய பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் கொடுக்காம தூக்கி எறிஞ்சாங்க. இன்னைக்கு மோடி ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணின் தந்தையாக இருந்து யோசிச்சிருக்காரு. இதை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு எந்த 3 மகள் பெற்ற தந்தையாக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரனாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் ஆதரிக்கிறோம். யார் இதை ஆதரிக்காம சண்டையிட்டானா, எவன் 3 கல்யாணம் பண்ணி 4 கல்யாணம் பண்ணி போக்கிரித்தனம் பண்ணிட்டு இருக்கலாம்னு இந்த நாட்டில் நினைச்சானோ அவன் எதிர்த்தான். அவன் வலிமையானவனாக காங்கிரஸ் காலத்திலேருந்து இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி மீடியா இருக்கு, அவன் அரசியல் கட்சியில் இருக்கிறான், அவன் எல்லா திருட்டுத்தனத்திற்கும் முதலாளா இருக்கிறான். இருந்துக்கிட்டு இஸ்லாமியர்களை பகடைக்காய வச்சுக்கிட்டு முத்தலாக் தடை சட்டத்தை தனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதற்கடுத்து சிஏஏ வரும்போது என்ன சொன்னாங்க? இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள். இந்திய குடியுரிமை சட்டத்தை நீங்கள் உள்ளே அனுமதித்தீர்கள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அப்துல்லாவை நாடு கடத்திடுவாங்கன்னு சொன்னான். இன்று ஒரு இந்தியர்கள்
ஒரு இந்திய இஸ்லாமியர்களுடைய வீடு மாறி இருக்கிறாங்க, நாடு கடத்துறாங்கன்னு லிஸ்ட்டில் இருக்கா? சிஏஏ சட்டம் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் ஆயிட்டு. இன்னைக்கு அஸ்ஸாமில் முழுமையாக அது உருவாக்கப்பட்டிருக்கு. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி இஸ்லாமியர்கள் யாராவது பாதிக்கப்பட்டாங்களா? நீ சொல்றிய ஒரு வார்த்தை, ஈரான் கொள்ளையர்கள். ஒரு போன வாரம் பார்த்தீங்களா ஒரு செய்தி? ஈரான் கொள்ளையர்கள். ஏன் அவன் இஸ்லாமிய கொள்ளையன் மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிற? ஈரான்லேருந்து ஒருத்தர் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு வந்து இங்கே கொள்ளையடிச்சிட்டு போனால் அவன் ஈரான் கொள்ளையன். அதுவும் வட இந்திய கொள்ளையர்கள், வட இந்திய ஈரான் கொள்ளையன். அவன் பேர் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெயர். அப்போ அவன் இஸ்லாமியனாக இருப்பதில்லை. இதே ஈரான்ல இருந்து பக்கத்தில் இருக்க பங்களாதேசத்திலிருந்து மியான்மர்லேருந்து ஒருத்தன் வந்து ரொம்ப காலம் இங்கே உட்கார்ந்துருப்பான், இங்கே எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான், அவன் இஸ்லாமியன் ஆயிடுவான். அவங்களுக்கு கொள்ளையன் பிடிபட்டுட்டால் ஈரானியன், கொள்ளையன் பிடிபடவில்லை என்றால் இஸ்லாமியன். இது எவ்வளோ காலத்துக்கு நடக்கும் இந்த அயோக்கியத்தனம்? இந்த அயோக்கியத்தனத்திற்கு முடிவு கட்டுவது போல வக்ஃபு போர்டு வாரியத்தையும் இப்போது ஒரு அரசியல் ஒரு மிரட்சியாக நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு பின்னால் நிற்கிறோம். என்னை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய வக்ஃபு போர்டு வாரியத்தை உண்மை மக்களுக்கு தெரியும்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்கோ பெரும்பாலான சொத்துக்களின் உண்மை நிலவரம் தெரியும். திமுக காரன் எங்கெங்கெல்லாம் சொத்து ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்கிற சூழல் வந்துச்சுன்னா வக்ஃபு போர்டு வாரியத்துடைய சொத்துக்களை எத்தனை ஆண்டு காலம் அவங்க வச்சிருக்கிறாங்க, என்ன ரீபேமெண்ட் கொடுக்குறாங்க. வக்ஃபு போர்டு என்பது ஏழை இஸ்லாமிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்டு, ஒரு தன்னாட்சி அமைப்பாக கொடுக்குறாங்க. எத்தனை ஏழை இஸ்லாமியனுக்கு அதில் லாபம் கிடைச்சிருக்கு? ஆனால் பாராளுமன்றத்தில் பார்த்தோம்னா கேரளாவுடைய எம்பி KC வேணுகோபால் அவர் பேசும்போது சொல்றாரு, ஒரு சட்டத்தின் மேலே புல்டோசர் தாக்குதல் நடக்கிற மாதிரி இருக்கு, ஆராய்வதற்கு கூட ஒரு நேரம் தராமல், இதுவரைக்கும் இப்படி ஒரு மசோதா ஏற்றப்பட்டதில்ல பாராளுமன்றத்தில், ஆராய கூட நேரம் தராமல் சட்டத்தின் மேல் புல்டோசர் ஏற்றுறாங்க. இல்லைங்க, தவறான இடத்தில் கட்டப்பட்ட வீடுகள் சமுதாயத்தின் ஜனநாயகத்துக்கு பயணத்திற்கு தடையாக இருக்குமானால் புல்டோசர் இல்லை, அதை வெடிகுண்டு வச்சு இடிக்கணுங்கிறோம். அவ்வளோ வேகம் தேவைப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் செய்து வைத்த அயோக்கியத்தனத்தை 11 ஆண்டுகளாக இந்த காங்கிரஸ் செய்த அயோக்கியத்தனத்தை மீட்டு இந்தியாவை கொண்டு வருவதற்கே நேரம் பாதி போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை பாதிக்கப்பட்டது. இன்னும் 15 வருஷம் மோடி ஐயா இருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் காங்கிரஸ் கடந்த 50 ஆண்டு காலமாக செய்த அயோக்கியத்தனத்தை, விட்டு கொடுத்த சொத்துக்கள், விட்டு கொடுத்த இந்துக்களுக்கான உரிமை, ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான தாக்குதல், நாட்டில் இருக்கக்கூடிய பிளவுவாதம், மொழிவாதம், இதை சரி செய்து இந்த நாட்டை புதுசாக ரெனோவேஷன் பண்றதுக்கே இன்னும் 10 வருஷம் தேவைப்படுது. அப்ப புல்டோசர் தாக்குதல் பத்தாது, வெடிகுண்டு தாக்குதல் தேவைன்னு நான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எதிரான அத்தனை சட்டங்களும், இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பாரத பிரதமர் வெடிகுண்டு வச்சு தாக்குதல் பண்ணணும். சும்மா புல்டோசர் தாக்குதல் பண்ணக்கூடாது. எதற்காக எத்தனை காலம் பண்ணுவீங்க இந்த வக்ஃபு போர்டை? நீங்கள் இந்தியா சுதந்திரம் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு அராஜகமான விஷயம். இது அராஜகம் இல்லை, இது நாட்டின் தேவை. அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் எதிர்த்து கேட்டா சட்டப்படி அதுக்கான நடவடிக்கை வக்ஃபு போர்டு வாரியத்தை பார்லிமெண்ட்ல வாங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் வாங்க, உங்க ஆதரவு எதிர்ப்பு தெரிவிங்கிறோம். 282 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க, 233 பேர் ஆதரவு இல்லைங்கிறாங்க. ஆதரவு முறை அடிப்படையில் செய்யறோம். நேராவே வக்ஃபு போர்டு சொத்தை வாங்கி புடுங்கி பிரதமர் மோடி நேரடியாக பாஜக தலைவர்கள் எல்லாம் போய் பேசி சொத்தை வாங்கி புடுங்கி கவர்மெண்ட் சேர்க்கிறோமா? இல்ல, பாராளுமன்ற மெஜாரிட்டி வந்து பாஜக இருக்கும்போது அப்படித்தானே ஓட்டு. ஆமாமா, பார்லிமெண்ட் இருக்கு, வாங்குறோம். உங்களுக்கு இருக்கும்போது நீங்க சட்டத்தை கொண்டு வாங்க. எந்த காலத்துல அவங்க புல்டோசர் வச்சு இடிப்பாங்க? கடந்த எத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடனடி சட்டம் என்று சொல்கிறார்களே தவிர தவறுன்னு சொல்லல. இதை செய்வதற்கான திராணி காங்கிரஸுக்கு கிடையாது. அது வாக்கு வங்கிக்காக மட்டுமே கட்சி நடத்தக்கூடிய அரசு. இது வாக்கு வங்கிக்காக கட்சி நடத்தக்கூடியது பாஜக கிடையாது. நாம் அடுத்த வம்சத்துக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஜெனரேஷன் இந்த நாட்டில் மொழிவாதம் மதவாதம் இல்லாமல் எல்லோரும் ஈக்குவலாக வாழணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சிறுபான்மையினருக்கான உண்மையான உரிமைகளை மோடி ஐயா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த உரிமைகள் நிஜமான சிறுபான்மையினருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறோம். இங்கே இதுவரைக்கும் பலன் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாருமே யாருன்னா, எப்படி திராவிட நாடுன்னு ஒரு மாயையை காட்டிக்கொண்டு தெலுங்கர்கள் கோபாலபுரம் கொள்ளையடிப்பது போல நாங்கள் தான் இஸ்லாமியர்களுடைய உரிமையை காப்பவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமியத்திற்கு தவறான வாழ்க்கை முறை வாழக்கூடிய சிலர் மட்டும் கொள்ளையடிக்கிறார்கள். உண்மையாக வாழக்கூடிய ரஹீமும் அப்துல்லாமும் இங்கே வாழலை. அக்கிரமம் பண்ணக்கூடிய, அநியாயம் பண்ணக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சிரியக்கூடிய சிலர் திருட்டுக்காக இந்த நாட்டை அடமானம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம், அதில் வேகமாக முடிவெடுப்போம். இதற்காக என்ன நடந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்தியா புதிய இந்தியாவாக இருக்க வேண்டும், அதுதான் எங்கள் நோக்கம். இப்போ தாவேக எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கல, பாஜக எடுக்கும்போது எங்களை திமுகவோட பி டீம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு மத்திய அரசு போட்ட இந்த வக்ஃபு திருச்சட்டத்துக்கு எதிராக எல்லா மாவட்டத்தில் இருக்க தலைநகர்லையும் தாவேக வந்து போராட்டத்தை கையில் எடுக்கிறேன். இல்லை, இதுக்கு முன்னாள் வரைக்கும் தாவேகாவுடைய எதிர்ப்பெல்லாம் என்ன? இப்போ பாஜகவுடைய பி டீம் சொல்கிறாங்க. பாஜகவுக்கு பி டீம் இருக்கும் அளவிற்கு சொல்லுவதில்லை. பாஜகவுடைய பி டீம் டிஎம்கே சொல்கிறாங்க, ஏடிஎம்கே சொல்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் மக்கள் மன்றத்தில் தமிழகத்தின் பாஜக தான் ஏ டீமாகவும் அதற்கு பின்னால் இருக்க எல்லா கட்சியுமே எங்களை சார்ந்து தான் இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. தாவேகா இதுக்கு முன்னாடி நீட்டை எதிர்த்து போராட்டம் வேணும்னு சொன்னாங்க. அப்புறம் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராட மக்களுக்கு ஆதரவாக போய் நின்னார்.
அப்புறம் கச்சத்தீவை மீட்க வேண்டுங்கிற அறிவிப்பை கொடுத்தாங்க. அப்புறம் இலங்கை தமிழக மீனவர்களுக்காக போய் நின்னாங்க. இப்போ வந்து வக்ஃபோர்டு வாரியத்துக்காக இருக்கிறார்கள். இந்த 5-6 பிரச்சனைகளும் எப்போதெல்லாம் திமுக பேசுகிறதோ பேசுகிற 2 நாள் கழிச்சு டப்பிங் படம். எப்படி ஒக்கடு வந்தால் இங்கே கில்லியா வருமோ, எப்படி தெலுங்கில் மகேஷ் பாபு நடிக்கிறதெல்லாம் இங்கே விஜய் நடிப்பாரோ, அதே போல் இங்கு திமுகவுடைய ஸ்டாலின் முத நாள் ஒரு விஷயத்தை முன்னிறுத்தினால் மறுநாள் அதை விஜய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் திமுகவுடைய அயோக்கியத்தனம் எதுவுமே இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ கட்சி துவங்கின? எதிர்க்காக போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஒரு போராட்டம் சொல்லுங்க. மாவட்ட தலைநகர்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின்கட்டண உயர்வை விஜய் கட்சி ஆரம்பிச்சு மின்கட்டண உயர்வு நடந்துச்சு இல்ல? விஜய் கட்சி ஆரம்பிச்சு அத்தனை பாலியல் பலாத்காரங்கள் நடந்திருக்குல்ல? விஜய் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, பால்வளத்துறையில் ஊழல் நடந்திருக்கு, நில அபகரிப்புல ஊழல் நடந்திருக்கு, இந்த நிலத்துடைய சொத்து திருடப்பட்டிருக்கு, இத்தனை கொடுமைகள் நடந்திருக்குல்ல? முதல் பொதுக்கூட்டம் நடக்கும்போது அதான் அவர் சொல்றாரு, தாவைக்காக்கு மட்டும்தான் இங்க எந்த கட்சிக்கும் இல்ல தடை, தாவைக்காக்கு இருக்கு, அதனால பாஜகவுக்கு தடை இல்லாம இருக்குதா? எத்தனை பேர் இந்த 4 வருடங்களாக நாங்கள் சிறைக்கு சென்றுட்டு இருக்கோம் தெரியுமா? எங்களுடைய மாநில தலைவரே ஒரு நாள் காவலில் இருக்கிறாரு. நீ எங்கே சிறைக்கு போனீங்க? எத்தனை சிறைக்கு குழந்தைங்க எத்தனை சிறைக்கு போணுச்சு? எல்லாம் பச்சை குழந்தைங்க எல்லாம் பாலை வாங்கிட்டு சாயங்காலம் பள்ளிக்கூட விட்டு வரவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு தேவையில்லாத அஃபென்ஸில் போகிறாரு. நான் தாவேக்காவுடைய போராட்டத்தின் மூலமாக விஜய் எந்த வழக்கில் உள்ளே போவார்னா சிறார்கள் துன்புறுத்தும் வழக்கில் தான் உள்ளே போகிறாரு. அதான் நடக்க போகுது. எதையாவது ஒரு விஷயத்தை விஜயை பற்றி பேசுகிறோம்னா எங்கள் வீட்டில் 7வது படிக்கிற குழந்தைங்க வர்றானுங்க, அண்ணே என்னென்ன நீங்கள் தப்பாக பேசுறீங்க தலைவரை பற்றின்னு. ஒரு 18 வயசு பையன் வரல. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இளமையாக இருக்கும்போது கம்யூனிஸ்டாக ஒருத்தர் இருப்பான். 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கைனா என்ன உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட்டுக்கு எதிரியாக மாறிவிடுவான். கம்யூனிஸ்ட்டை விட்டு வர மாட்டான், அதுக்கு எதிரியாக மாறிடுவாங்கிற மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர பசங்களை வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு தமிழக மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடாது. இல்லை, இந்த குழந்தைகள் தான் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும்போது வாக்காளராக மாறும். அந்த குழந்தைங்க தான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் விஜயோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்குவானே. அவனுக்கு அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சிடும், உண்மை தெரிஞ்சிடும். சினிமா மாயிலேருந்து குழந்தைங்க வெளியில் வந்து உண்மையான பக்கம் வந்து நின்றுவாங்களே. இன்னைக்கு படித்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிக பேர் ஆதரவு அண்ணாமலைக்கா விஜய்க்கா? இன்னைக்கு படிச்சுட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட் படிக்கிறான், நல்ல எஜுகேட்டடாக இருக்க பசங்க யாருக்கு ஆதரிக்கிறான்? இன்னைக்கு அண்ணாமலை பின்னால் தான் நிற்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் இன்னைக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அண்ணாமலை நீங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும், நீங்கள் கல்வி நிலையத்துக்கு வாங்கணும்னு அண்ணாமலைக்காக தான் காத்திருக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு கல்வி நிலையத்துக்கும் ஒரு ஐக்கானாக அண்ணாமலை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தமிழகத்தின் ஒரு முதலமைச்சராக ஐக்கானாக ஒரு அண்ணாமலை இருக்க வேண்டும் என்று படித்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. விஜய் கிட்ட என்ன பிரச்சனைனா, நீங்கள் தாவாக்கா மாநாடு நாளைக்கு எத்தனை மணிக்கு அனுமதிக்கிறாங்க? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு. இப்போ 10th எக்ஸாம் முடிஞ்சா? இதுவே முதல்ல அவர் தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், அக்கிரமம். எல்லா குழந்தைங்க எல்லாம் 10th எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் அதுவே தெரியாத ஒரு கட்சி அப்படின்னு நடத்த உன் தொண்டர்கள் யாரும் உனக்கு முதல்ல தெரியணும். குழந்தைங்க எல்லாம் 10th ஸ்கூல் பக்கம் எக்ஸாம் டைம். இந்த டயத்தில் நீ மாநாடு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொன்னீங்கன்னா இதுக்கு இந்த நேரம் எதுக்காக வச்சிருக்காருன்னா மாவட்ட ஆர்ப்பாட்டங்கள் தலைநகர்லாம் நடக்குமா? நம்ம எல்லா தலையும் நாளைக்கு தெரிஞ்சிடும். 100 பேர் 50 பேர் அங்கங்கே குழந்தைங்க வருவாங்க. எதற்காக நடக்கலைன்னு சொன்னால் எங்களுடைய தொண்டர்களை இந்த நேரத்தில் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கொண்டு தேர்வு வச்சுட்டாங்க. 10ஆம் வகுப்பு அதான் உண்மை, அதான் கண்டிப்பாக நடக்கும். தேர்வு வச்சதுனால எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு மக்கள் கூட்டம் இளைஞர் கூட்டம் வரல, இதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஒழுங்கா மரியாதையா மே மாதம் 1ஆம் தேதி ஸ்கூல் லீவ் விட்டதுக்கு அப்புறம் தான் போராட்டத்தை வச்சுட்டு ஜூன் மாதம் மூடிட்டு வந்தால் விஜய்க்கு மரியாதை ஏற்படும். இல்லைன்னா விஜய் மேலும் மேலும் அவமானம் தான் படுவார். தமிழக மக்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபு போர்டு வாரிய பிரச்சனை நேற்று மட்டும் தான் கிளம்பிச்சா? எவ்வளோ நாளாக இது இருக்கு? பல வருடமாக இருக்கு. இது கிட்டத்தட்ட 6 மாதங்களாக பார்லிமெண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போன கவர்மெண்ட் இருக்கும்போதே துணிச்சதை பற்றி நாங்கள் பேசிட்டோம். என்னமோ இந்த பிரச்சனை நேற்று தான் முடிவுக்கு வந்தது போல, நேற்று தான் துவங்கப்பட்டது போல விஜய் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார். ஒரு காலத்தில் தெலுங்கு படத்தை பார்த்து நடித்த விஜய் இப்போது தெலுங்கு ஆட்சி நடக்கக்கூடிய திமுகவை பார்த்து நடித்து கொண்டிருக்கிறார். யார் பி டீம்ங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆர்எஸ் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் வந்து அதாவது திமுக ஆதரவாக இருக்கும் திமுகவினர் வந்து வெளில போகும்போது இந்த விபூதி பொட்டெல்லாம் வச்சுட்டு போகாதுங்க, அந்த கரவேட்டி கட்டணம் வைக்கக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கும் வந்து சொல்கிறாங்க, நீங்களும் அந்த விபூதியெல்லாம் போட்டுட்டு போகாதுங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இல்லை, விபூதி போட்டுட்டு போகாதீங்க, எல்லா இடங்கள்லையும் சிலுவைகள் போட்டுட்டு போகாதீங்கன்னு ஒரு கிறிஸ்தவ மாணவர்கள்ட்ட சொல்ல முடியுமா? உனக்கு அது துணிச்சல் இருக்கா? இல்ல, அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது சொல்றாரு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றால் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தானே இருக்கிறாரு, கட்சியுடைய அகில இந்திய துணை பொதுச் செயலராக இருக்கிறாரு, கட்சியுடைய போர்க்குரலாக இருக்கிறாரு. இது திமுகவுடைய கருத்து தானே. சேகர்பாபு காவி வேட்டி போட்டுக்கொண்டு 4 வருடங்களாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆட்சி முடிந்த போது மீண்டும் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு திகாவோட போய் நிற்பாங்க. அந்த கும்பல் அப்படிதான். நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், கயிறு கட்டிட்டு போக வேண்டாம், விபூதி வச்சுக்க வேண்டாம். அதே போல நீ கிறிஸ்துவ மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் உங்களுடைய மகளை, நீங்கள் கிறிஸ்துவர், உங்களுடைய மகளை சிலுவை அணிந்து கொண்டு நீங்கள் பள்ளிக்கு போகாதீர்கள், குல்லா அணிந்து கொண்டு யாரும் ரோட்டில் நடக்கக்கூடாது.
யாரும் கட்சி நிகழ்ச்சிக்கு போகாதீங்க. சிறுபான்மைகளை பார்த்து சொல்லக்கூடிய துணிச்சல் ராசாவுக்கு இருக்குமா? இதான் எங்க கேள்வி. நாங்கள் ஏதோ இந்துக்களுக்கு, இஸ்லாமிய சிறுபான்மைகளுக்கு எதிரி போலவும், நாங்கள் இந்து வெறியர்கள் போலவும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல மீடியாக்கள். அவங்க எந்த உண்மையை கேட்கணும் ராசா கிட்ட. ஏன் மிஸ்டர் ராசா, நீங்க ஒரு சிறுபான்மையருடைய கூட்டத்தில் போய் நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பார்த்து, நீங்க திமுக கட்சியை சார்ந்தவர்கள், நாசரை பார்த்து நீங்கள் பொது இடங்களுக்கு போகும்போது தொப்பியும் குல்லாவும் அணிந்து கொள்ளாதீர்கள், இஸ்லாமிய மத அடையாளங்களோடு போகாதீர்கள், கிறிஸ்தவராக இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் கிறிஸ்தவ அடையாளங்களோடு போகாதீர்கள் என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் திராணியும் ராசாவுக்கு இருந்தால் நீ இந்துக்களை பத்தி சொல்லு. நீ சொல்லி எவன் கேட்பான்? இல்ல, அதுக்கு ஹிந்துக்களே பெரிய எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்க மாட்டாங்க. இந்துக்கள் எப்படி மாறி? இதுதான் காலம் காலமாக திராவிட ஆட்சியில ஒரு மாயும். இந்த விஷயமே இந்துக்களுக்கு போய் சேராதே. இப்போ இதை நாங்கள் ஆதரவாக பேசணும்னா என்ன சொல்லுவான்? நாங்க ஏதோ இந்துக்களுக்கு மத்தியில் நாங்க தான் மதவாதம் பண்றோம்னு சொல்லுவான். மத பிளவை பற்றி பேசக்கூடிய அயோக்கிய கட்சியாக திமுக ஒவ்வொரு முறையும் இருந்து கொண்டு வருகிறது. இதுவே ஒரு மத அயோக்கியத்தனம் தான். ஒரு சாராரை மற்றும் இந்த நாட்டின் பெரும்பான்மையோரை, ஹிந்துக்கள் என்பவர்கள் இந்தியர்கள், நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் 3 பேருமே தன்னுடைய மதத்தை மதிக்கக்கூடியவர்கள். நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. எல்லா இடங்களையும் நாங்களும் நோம்பு கஞ்சி, நாங்களும் நோம்பு விருந்து ஓபன் பண்றோம். எதற்காக செய்கிறோம்? மதத்தை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் சிவனை எப்படி நம்புகிறோமோ அப்படி நபிகளையும் நம்புகிறோம், இயேசுவையும் நம்புகிறோம். இதில் எந்த மாற்று கருத்துமே எங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த திராவிட கட்சி சிவனை மட்டும் எதிர்ப்பது, ஆனால் மற்ற 2 மதங்களை பற்றி பேசாமல் இருப்பது மத விரோதமா? 3ஐயும் ஆதரித்து கொண்டு இதற்காக நிற்பது மத விரோதமா? இதுதான் நீங்கள் கேள்வி. ஆங்கிலேய அடிமை மொழி, ஆங்கிலேயத்துக்கு கொடைபிடிப்பது மொழி எதிர்ப்பா? எங்கள் இந்தியாவில் ஜனரஞ்சகமாக பெரும்பாலான மக்கள் பேசக்கூடிய ஒரு ஹிந்தியை ஒரு பயிற்று மொழியாக படிப்பது மொழி எதிர்ப்பா? இதையெல்லாம் எப்போது தமிழக மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சுமா? இவங்க திருட்டுத்தனத்து இன்னொரு 9 மாதங்கள் இந்த திருட்டுத்தனங்கள் முடிவுக்கு வந்துவிடும். ஆராசா பேசி இது அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். யாருக்கு பின்னால் இருந்து இந்த கருத்தை தெரிவிக்கிற? ஓட்டு கேட்கும்போது தெரிவிக்க ஒரு துணிச்சல் இருக்கா? சொல்ல, இந்துக்கள் யாரும் நெத்தியில குங்குமம் வச்சுக்காதீங்க. இங்கே 90 வச்சுட்டு காலையில சாமி கும்பிட்டு திமுகவுக்கு போய் ஓட்டு போடுறான்ல, அவன் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் இருக்கிறதுனால தான் இவன் நினைக்கிறான். ஏன்னா கடவுளையே நம்ம ஏமாத்துறோம். திருப்பரங்குன்றத்தில் போய் கரியை வெட்டி தின்னுட்டுவா, நான் பின்னாடி நிற்கிறேன் பார்த்துட்டேன்னு சொன்ன கட்சிக்கு நாம நிற்கிறோம்ல, நம்ம ஓட்டு போடுறோம்ல, நாம தான் இவனை காப்பாற்றுறோம் நம்புறோம்ல, நாம தான் கடவுளையே ஏமாத்துறோமே. அப்போ அந்த ஆராசா மாதிரி அயோக்கியர்கள் இந்த மாதிரி பேசதான் துவங்குவாங்க. இந்த மாதிரியான பேச்சுக்கள் மிக கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரியான மத விரோத பேச்சுக்களுக்கு கடுமையான கண்டனங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி.